கலகலன்னு ஆடுதடி நம்ம வளையல் முறுக்கு, நறுக்கு கருக்குன்னு சுவைத்திடவே நம்ம உளுந்து முறுக்கு, தீபாவளியும் நெருங்கிடவே சுட்டுடுவோமே சூடா முறுக்கு, சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லோரும் விரும்பி சாப்பிடும் நம்ம உளுந்து முறுக்கு. வாங்க ஆர்யூசியில் உளுந்து முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு உளுந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கப்பு உளுந்துக்கு 3 கப்பு தண்ணீர் ஊற்றிக்கலாம். நம்ம குக்கரில் உளுந்தை தட்டு போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம். விசில் போட்டுடலாம். 7 விசில் வரட்டும். 7 விசில் வந்தக்கப்புறம் நம்ம விசிலை எடுத்துட்டு அதை எடுத்து பார்க்கலாம். அது நல்லா வெந்திருக்கும். உளுந்து நல்லா ஆறின பிறகு அதை மிக்சியில் போட்டு நல்ல மாவு போல் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு, உப்பு, ஜீரகம், எள்ளு, எலுமிச்சை சாறு, உருக்கிய வெண்ணெய், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், தேங்காய் பால் பவுடர் எல்லாம் போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற உளுந்து மாவையும் இதில் சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டோன்னு நமக்கு தேவையான அளவு 2 ஸ்பூன் தண்ணியை இதில் நம்ம சேர்த்துடலாம். அதையும் ஊற்றிட்டு நல்லா மாவு போல் பிசைஞ்சு வச்சுக்கலாம். நம்ம முறுக்கு மாவை ரெடி பண்ணிட்டோம். பிசைஞ்ச மாவை முறுக்கு பிழியும் அச்சில் போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்ல எல்லா பக்கமும் எண்ணெயை தடவிக்கலாம் முதல்ல. இப்போ மாவை உருண்டை பிடிச்சி அதில் போட்டுடலாம். நல்லா மூடிடலாம். இப்போ ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் நல்ல எண்ணெயும் வெண்ணெயும் நம்ம தடவிக்கலாம். இப்போ நான் இங்கே ஸ்டார் அச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், சுலபமாக அழகாக வந்திருக்கு. கலரும் நல்லா வந்திருக்கு. நமக்கு இன்னும் கலர் வேணும்னா நம்ம காஷ்மீரி மிளகாய்த்தூள் கூட இங்கே சேர்த்துக்கலாம். இன்னும் முறுக்கு கலராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. எல்லா மாவையும் நம்ம முறுக்குகளாக பிழிஞ்சு எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். சூப்பராக எல்லாம் வந்திருக்கு. ஒரு கடாயில் எண்ணெயை சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற முறுக்கு மாவை அதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்ல 2 பக்கமும் அது பொரியட்டும். ஒவ்வொரு முறுக்குகளாக நம்ம இதில் அப்படியே சேர்த்துட்டே வரலாம். நல்ல பொன்னிறமாக ஆகிற வரை அது நல்லா பொரியட்டும். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இந்த முறுக்கு. சுலபமாக நம்ம இந்த தீபாவளிக்கு செஞ்சிடலாம். நீங்களும் இந்த உளுந்து முறுக்கு செஞ்சு பாருங்கள், சுவைங்க. நன்றி. கலகலன்னு ஆடுதடி நம்ம வளையல் முறுக்கு, நறுக்கு கருக்குன்னு சுவைத்திடவே நம்ம உளுந்து முறுக்கு, தீபாவளியும் நெருங்கிடவே சுட்டுடுவோமே சூடா முறுக்கு, சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லோரும் விரும்பி சாப்பிடும் நம்ம உளுந்து முறுக்கு. Subscribe and press the bell icon. To watch more videos, click the video on the screen. Like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, மறக்காம bell icon அமுத்துங்க.
நம்ம சேனல்ல இருக்கிற மற்ற வீடியோஸை பார்க்கணுன்னா ஸ்க்ரீன்ல இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணுங்க.